ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே நான் இயங்கும் உயிர் துடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பே. இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தன்னோட தங்கச்சிக்காக ஒரு புது ஸ்கூட்டிய கிஃப்டா கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும் போதே நெகிழ வச்சிருக்குங்க. ச்சே, நமக்கு இப்படி ஒரு அண்ணன் பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாக்குற பல பேருக்கும் தோணி இருக்கும். தங்கச்சிக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த அண்ணன் பண்ணியிருக்காரு. இவரோட தங்கச்சிக்கு கல்யாணமாகி 2.5 வயசுல ஒரு குட்டி பையனும் இருக்காரு. சோ அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா பைக்ல போறதுன்னா ரொம்பவே பிடிக்குமா. ஒரு மாமாவா தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சிக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் என்ன அழகா பிளான் பண்ணிருக்காரு பாருங்க. முதல்ல பார்க்கிங்க்கு வர சொல்லிட்டாரு. வந்துட்டு பைக்ல இருந்து ஒரு விஷயத்தை எடு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வந்து துணியெல்லாம் எடுத்து உதறி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சாவி. என்னப்பா சொல்ற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா புத்தம் புதுசா ஒரு சூப்பரான ஸ்கூட்டியை வாங்கி கிஃப்டா கொடுத்திருக்காரு. சும்மா வாங்கி கொடுக்கலங்க, வண்டியே பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. அவங்களோட இனிஷியல்லாம் வந்து அதுல போட்டு ரொம்ப கியூட்டா ரொம்ப பர்சனலா ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு அவங்க செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. சிங்கிள் பேரண்டா தான் நானும் என்னுடைய அண்ணனும் வளர்ந்தோம். என்னுடைய அண்ணன் தான் என்னுடைய அப்பா மாதிரி. சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் எனக்காக பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ என்னுடைய குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கூட்டியையும் வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு. இதை விட வேற என்னங்க வேணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த அண்ணன் தங்கச்சி பாண்ட் எப்பவுமே அப்படியே இருக்கணுங்க. நிவிஸ் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய சிப்லிங்ஸும் சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுத்து அசத்தி இருக்காங்களா, அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.